ஒவ்வொரு மனிதனுக்கும் அடக்க முடியாத வலி, துன்பம், துக்கம், சோர்வு, சோகம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல பொதுவா மனிதர்கள் எல்லாருமே ஐயோ அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த மொழி நம்மளோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறதுக்காக தமிழ் மொழி தோன்றிய காலத்துல இருந்தே தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஆனாலும் இந்த மாதிரி ஆபத்தான நேரத்துல ஐயோ அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நபர் ஒரு மரத்தோட கிளையில ஏறி உட்காந்து மரம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் மரத்தோட பக்கத்துல உட்காராம மரம் வெட்டும் போது எந்த கிளை கீழே விழுமோ அந்த கிளையில உட்காந்து வெட்டிட்டு இருந்தாரு. அதனால என்னன்னா, வெட்டுப்பட்ட கிளை கீழே விழும்போது இவரும் சேர்ந்து மரத்தோட கீழே விழுவாரு. அந்த மாதிரி உட்காந்து மரத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த நபர். இதை பார்த்த பார்வதி தேவி ரொம்பவும் அதிர்ச்சி ஆகி சிவன் கிட்ட சொல்றாங்க, இந்த மனிதன் ஏன் இப்படி கொஞ்சமும் யோசிக்காம செய்யறான்? மரம் வெட்டும் போது கிளை பக்கத்துல இருந்தானா அவனும் சேர்ந்து தானே கீழே விழுவான், இதை கூட யோசிக்க மாட்டானா? நான் போய் அவனை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க பார்வதி. உடனே பார்வதி தேவியை தடுக்கிறாரு சிவபெருமான். நீ சொல்ற மாதிரி அவன் கீழே விழுந்தானா நம்ம 2 பேர்ல யாரையாவது ஒருத்தரை உதவிக்கு கூப்பிடுவான். உன்னை கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று, என்னை கூப்பிட்டால் நான் போய் காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அந்த மனிதன் கீழே விழும்போது அம்மானு கத்தினால் பார்வதி தேவியும், அப்பா என்று கத்தினால் சிவபெருமானும் போய் காப்பாற்றுவதாக முடிவு பண்ணி காத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத அந்த மனிதன் வேகமா மரத்தை வெட்டிட்டு இருக்கான். அந்த மரமும் முறிஞ்சு கீழே விழுந்தது. மரத்தோட சேர்ந்து அவனும் ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்தான். அம்மானு கூப்பிடுவான்னு எதிர்பார்த்த பார்வதி தன்னை கூப்பிடலனாலும் ஓடி போய் காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா அவங்களால காப்பாற்ற முடியல. காரணம், கீழே விழுந்த வேகத்திலேயே அவனோட உயிர் போயிடுச்சு. அதனால ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க பார்வதி தேவி. உடனே சிவபெருமான் வருத்தப்பட்ட பார்வதிக்கு ஆறுதலா, அவன் யமனோட மனைவி ஐயோவை தானே கூப்பிட்டான், அதனாலதான் ஐயோ வந்து அவனோட உயிரை எடுத்துட்டு போய்விட்டார் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம உள்ளார்ந்து பேசக்கூடிய ஒவ்வொரு ஒலியும் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கே எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றது முன்னோர்களோட வாக்கு. அதனால நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு நல்ல நல்ல வார்த்தைகளாகவே பேசணும். இதனாலதான் பல பேர் ஏதாவது ஆபத்துல கூட முருகா, ஐயப்பா, சிவபெருமானே, பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டு பழகுறாங்க. இந்த மாதிரி கூப்பிடும்போது அந்த கடவுள் ஓடி வந்து நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கிறது எல்லோரோட நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்ததா ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம். நன்றி.